பச்சை குத்திக்கின உன்னோட பேர அப்படின்னு போனா சிறப்பு கல்வி குத்துன பச்சை கூட அழிஞ்சிடும் வாழ்க்கையில சாதிச்சு வாங்கின பேரு காலத்துக்கும் அழியாது. நம்ம அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்தார் மட்டும் தான் நம்ம கடமையா இருக்கும். போய் படிங்கடா. பாப்பா நீ பாப்பா அந்த உட்காருப்பா. ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரெக்ட். நாங்களா சிங்கிள். இது சிங்கிளா? ஏய் ஒரு நிமிஷம் மூஞ்சா காமி. உங்ககிட்ட வந்து ஏதாவது 10 பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணிச்சா? இல்ல. நீ தொட்டி லவ் பண்ணியே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிச்சா? இல்ல. சரி உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இருக்காங்களாடா? இல்ல. டேய் அட்லீஸ்ட் பொண்ணுங்கிட்டயாச்சும் பேசியிருக்கியா? இல்ல. அப்ப நீ சிங்கிளே இல்ல, உனக்கு வேற ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? போடா தத்திக்கு தத்தி தத்தி வந்துட்டான் சிங்கிள் மயிருன்ட்டு. ஒரு பொண்ணுங்கிட்ட கூட ஒழுங்கா பேச தெரில. நீ லவ் பண்ண பொண்ணே உன்னை லவ் பண்ணல. ஒழுங்கா ஒரு பொண்ணை உஷார் கூட பண்ண தெரில. தத்தி தத்தி ஏய் போடா தத்தி வந்துருவான் சிங்கிள்ன்ட்டு. ஏய் தத்தி சிங்கிள் தத்தி. என்னது உலகத்துல இந்த 3 மிருகத்துக்கிட்ட மட்டும் மோதவே கூடாதாம். அத பத்தி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இவரை பத்தி பார்ப்போம். இவரு திருத்தன்னமலிக்கிறத பார்த்தா தீவிரவாதியா இருப்பாரு போல. அன்னைக்குமா இவரு கன்னிவெடி எங்க வைக்கலான்னு பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். இவரு என்ன பண்ண போறாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்தியன் பிளாக் பிடிக்கும்னா லைக் பண்ணிருங்க, அம்மா அப்பா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அபிபாஸ் பாமா மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இவரு கன்னிவெடி வைப்பாருன்னு பார்த்தா தலக்கண்ணி மாதிரி ஒரு உலகத்தை எடுத்து தன்னோட வாயில வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அந்த தலக்கண்ணி மாதிரி உலகத்தோட பேரு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நான் ரெஸ்யூம்ல ஜாப்பனீஸ் தெரியும் போட்டிருக்கீங்க. ஜாப்பனீஸ் பேசுவீங்களா? பேசுங்க சார். எங்க பேசுங்க. ஒக்காச்சி மசீத்து கொரிதீனா இனரி மாச்சினிங்கினிங்கதா தோரே தோரே. புள்ள கொஞ்சம் போன் கூட குடு புள்ள. டேய் எங்கடா ஆகுறீங்கோ? மால்ல இப்ப ஊரு உள்ள வந்தேன் வை, உங்க எல்லாருக்கும் சிக்கத்தை கொடுப்பேன் பாக்குறீங்களா? டேய் இப்ப நான் மிட்டாய் போட்டு ஃபுல் கிஸ்ஸால வருவேன். எதிர் பட்டிங்கோ உமாவுக்கு புள்ளியாவே இருக்க மாட்டீங்கோ. போங்கோ டா புள்ளே. இல்ல புள்ள நானே இப்பதான் ஜெயில இருந்து வரேன். இவனுக்கு தெரியும் ஜெயிலுக்கே அமிச்சுடுவானுங்க போல. கிஸ்ஸால வேற வக்கீல பிசு பிசுன்னு ஆக்கி விட்டேன். தெரியும்ல என்ன என்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்டீல் சாமா இருக்குது. ஹெல்லி கிலோ தூக்குவியா? எத்து ஒண்ணு போட்டேன் வை. இல்ல நீ வண்டி ஆடா அவங்கள கீரி வேணாம். எதுக்கு நான் அதெல்லாம் வேணாண்ணா. ஏய்யா புள்ள நம்ம கூட இருந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பயந்து இருந்தேன்னு வையன் வேலையே ஓடாது. அண்ணனுக்கு ஒரு மை பேட் ஆயிடுச்சு. என்னடா இது? அதர விடுவோம் எங்க பேச்சில நோ ரீல்ஸ்னா நானும் இந்த மாதிரி தான் அவன் வயசுல சுத்தி இருந்தேன். இப்ப பாரு நடு ரோட்ல உட்காந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வேலை கட்டி ரெஸ்யூம் எடுத்துன்னு போனா HR தான் வெளியே போவான். இப்பெல்லாம் வாட்ச்மேனே வெளியே போயிடறான். எதிர்காலமா முடியாது. சாரி நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் மெச்சூர் ஆயிட்டேன். நான் கிளம்புறேன். வரேன். நான் இப்பதான் போனா அதுக்குள்ள ஸ்டோரி போட்டிருக்கான். பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு. நேரம் 11. குடும்பத்திற்கு அத்தனை பேர் உயிர் எடுத்து முடிவு பண்ணிட்டா. நேரம் 12. நேரம் 2. அப்பா என்ன பீச்சு கட்டி படிக்க வைக்கிறாரு. வீட்டுல என்ன ரொம்ப நம்புறாங்க. நேரம் 3. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. விடவே மாட்டேன். நேரம் 6. அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் உருப்படவே உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன்.